ராமநாதபுரம் மாவட்டம் பெரு அருகே 300 ஆண்டுகள் பழமையான ரணபலி முருகன் திருக்கோயில் அமைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் கிராமத்தில் உள்ள வைரவலிங்கம் சேர்வை என்பவரின் கனவில் முருகப்பெருமான் தோன்றியதாகவும், தேவிப்பட்டினம் நடுக்கடலில் கருட பகவான் வானத்தில் வட்டமிடும் என்றும், கடலில் எலுமிச்சை பழம் மிதந்து வரும் அந்த இடத்தில் எனது உருவம் உள்ளது என்றும் கனவில் முருகன் தெரிவித்ததாக கூற, அதன்படி கிராமத்தில் உள்ளவர்கள் கூடி கனவில் தெரிவித்த இடத்திற்கு சென்று பார்த்தவுடன் கருட பகவான் வட்டமிடும் காட்சியும் எலுமிச்சை மிதந்து வந்ததையும் பார்த்தவர்கள் பரவசம் அடைந்துள்ளனர். கடலில் தேடிய போது 12 அடியில் வேலில் முருகன் உருவம் பொறித்த மிகப்பெரிய வேல் ஒன்று கடலில் கிடைத்துள்ளது. ரணபலி முருகன் என்பது சூரபத்மனனை வதம் செய்த முருகன் என்றும், பில்லி சூனியம் பகையை விரட்டும் ரணபலி முருகன் என்றும், சத்ரு சம்ஹாரவேல் என்றும் ஆன்மீக பக்தர்களால் நம்பப்படும் ஆலயமாகவும் விளங்கி வருகிறது. முருகன், வள்ளி தெய்வானை, ஜெயம் கொண்ட விநாயகர், சண்முகர், பர்வதவர்த்தினி அம்மன், ராமநாதசாமி, இடும்பன், உலகநாயகி, பிடாரி அம்மன் ஆகிய பரிவார தெய்வங்களுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் முருகனிடம்தான் வேல் இருக்கும். வேலில் முருகன் இருப்பதுதான் எங்கும் இல்லாத இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாகும். மாசி மாதத்தில் ரணபலி முருகன், வள்ளி தெய்வானை பரிவார தெய்வங்களுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி, மஞ்சள் உள்ளிட்ட 18 வகையான திரவியங்களுடன் அபிஷேக ஆராதனை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 300 ஆண்டு காலமாக இவ்வாலயம் ஆன்மீக பக்தர்களின் இறை இல்லமாக திகழ்ந்து வருகிறது.